கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமைமானவனை விடுவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த மாலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அவருடைய நாம மகிமைக்கு ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் இடது கை என் காலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் காலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை
கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கர்த்தருக்காக பொறுமையாயிரு, அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. நீ கர்த்தருக்காக பொறுமையாயிரு, அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்திடுவார். உயர்த்திடுவார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு ராஜா. எனக்கொரு நேசருண்டு, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். தேவ பக்தி. அல்லேலூயா. ஆமா, தேவ பக்தியை குறித்து, தேவ பக்தியோடு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் மேல் வைத்திருக்கிற, அதாவது தேவன் பேரில் வைக்கும் அன்பை குறித்து வெளிப்படுத்தினார். ஆமென். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? தேவ பக்தியும் கர்த்தர் மேல் வைக்கிற அன்பு. பிரைஸ் தி லார்ட். அவரை எவ்வளவு நேசிக்கிறோம். அப்ப தேவ பக்தி உள்ளவர் தான் அவரை என்ன செய்ய முடியும்? அவரை நேசிக்க முடியும், அவரை அன்பு பாராட்ட முடியும். ஹல்லேலூயா. அடுத்து தேவ பக்தியும் நாவடக்கம். நாவடக்கம் அது இஷ்டத்துக்கு கழட்டி விட்டுறது இல்லை, லாக் போட்டுருக்கணும். எப்படி லாக்? யாக்கோபுல அதை குறித்து படிச்சீங்கன்னா அந்த நாக்கு எவ்வளவு வேல்யூபிள்னு போட்டிருக்கிறது இல்லை. ரொம்ப கவனமாக இருக்கணும். நாவடக்கம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையில் கனமுள்ள வார்த்தைகளாய், ஆசீர்வாதமான வார்த்தைகளாய், பலப்படுத்துகிற வார்த்தைகளாய், சத்தியத்தின் வார்த்தையாய், ஆலோசனையாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய், ஒரு அர்த்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ளவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள். அல்லேலூயா. பிறர் காயம் ஆற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய ஜெபமாவே இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கு, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்க நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம். ஆமா, அப்படியே வேல் மாதிரி அப்படி குத்தி எடுக்கு. எவ்வளவு ஆழம் போச்சுன்னு பார்க்கறது இல்லை. பார்த்துலாம் ஒரு கை. மற்றவங்களுக்கு நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் பாருங்க, இதுக்கு நமக்கு முன்மாதிரியை, ஒரு நல்ல மாதிரியை வைத்து விட்டு போனார். சர்வ வல்லவர், அனாதி தேவன், ஒருவராய் தனித்து எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் போஷிக்கிறவர். அவரை கொண்டு வந்து சிலுவையில் அடிச்சிட்டான். ஆனா போறதுக்குள்ள அவரை படுத்தின பாடு, அவரை அரெஸ்ட் பண்ணதிலிருந்து அவரை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டான், அவரை செய்யக்கூடாத செயல்கள்லாம் செஞ்சாங்க. அவரை அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, வார்த்தையால், செயல்களால்.
ஆனா பாருங்க, அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் ஒன்னும் வாய் திறவாமல் இருந்தார் என்று என் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம ஒரு வார்த்தைக்கு 9 வார்த்தை பேசி ஒரு ரணகளமாக்கிடுவோம். ஒன்னை விட நான் ஜலச்சா இல்லை. அது உலகத்தில் இருந்தா நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ஆனா கர்த்தருக்குள் இருக்கும்பொழுது ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறோம், அவ்வளவுதான். சாட்சி முக்கியம், சாட்சி முக்கியம். அதுக்கப்புறம் அது ரொம்ப நாளாகும். அது மீண்டு வர, நீ இப்ப ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திரும்ப பாஸ் ஆகுறதுக்கு ரொம்ப நாளாயிடும், சாட்சி போயிடும். அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ அலங்காரமான கிரீடம். எங்க ஒரு ஆமேனா, நீ ஒரு முத்திர மோதிரம். இது அவர் பார்வை. நீ செருப்பா நினைச்சா என்ன, எப்படி நினைச்சா எனக்கு என்ன? எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இது கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டே, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்துகிறவர் அவர். அதனால மனிதனுக்கு பயந்து மனிதனை மேன்மை பாராட்டுகிறதுல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தேவ பக்தி உள்ள பிள்ளைங்க கர்த்தரை கனப்படுத்தும்படி நான் உடக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து பார்த்தோம் தேவ பக்தியும் சகாயமும். அடுத்து தேவ பக்தியும் புரியல, முயற்சி, பிரயாசம். தேவ பக்தியோடு நீ பிரயாசப்படு. உன் பிரயாசங்களில் எல்லாம் என் தேவனுடைய கரம் உன் கூட இருக்கும். அல்லேலூயா. உன் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், ஜெயமாய் உன்னை நடத்துவார். தேவ பக்தியோடு கலந்த முயற்சி பண்ணு. என் தேவன் உன்னை விடுவிப்பார், உன்னை ரட்சிப்பார், உன்னை உயர்த்துவார், உன் வாழ்க்கையில ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா, தேவ பக்தி உள்ளவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அபிஷேகம் யாருக்கு? யாருக்கு? தேவ பக்தி உள்ளவனுக்கு. வேதத்தின்படி ஒரு மனுஷனை நான் காண்பித்து விட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். அவன் தேவபக்தி உள்ளவனும். அவன் யாரு? கொர்நேலியு தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த வார்த்தை கொண்டு நீர் மகிமைப்படுவீராக, உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை பிரகாசிக்க பண்ணும். அடியானை மறைத்து வெளிப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொர்நேலியு என்கிற மனிதன், அவன் யூதனும் அல்ல, அவன் இஸ்ரவேலனும் அல்ல. அல்லேலூயா. அவன் இத்தாலியா பட்டணத்தில் உள்ள 100க்கு அதிபதி. அவன் ஒரு புறஜாதியான். ஆனால் அவனுக்குள்ள பாருங்களேன், யூதனுக்கோ இஸ்ரவேலனுக்கோ பக்தி இருப்பதில் ஒன்றும் என்ன இல்லை, ஆச்சரியம் இல்லை. அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அதற்காக முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் இவனும் புறஜாதி, கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாத குவாலிஃபிகேஷன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் இவனிடத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இவன் யாரா? புறஜாதி. அங்கே என் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன். அல்லேலூயா. முதலாவது நம்மை சோதித்து பார்க்கலாம். ஆலயத்துக்கு வருகிறோம், நல்லதுதான். கீழ்ப்படிதல் நல்லதுதான். வாங்க, நான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு அநேகர் வந்தாங்க காலையில. ஆனால் காலை மாலையில வந்தது சிலர் தான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோமோ அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது, ஆலோசனையாக இருக்கிறது, அது மகிமையாக இருக்கிறது. வந்த உங்களை வெறுமையா என் தேவன் அனுப்ப போவதில்லை. கண்ணீரோடு வருவாயானால் உன்னை களிப்பாய் உன்னை கடந்து போக செய்வார். நீ கசப்பா வருவனா உன்னை மதுரமாய் மாற்றி அனுப்புவார். அல்லேலூயா. அப்படியே சமூகம் அப்படி, அப்படியே பிரசன்னம் அப்படி. அல்லேலூயா. அவருடைய ஆலயம் அப்படி. பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆராதனையில நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். என்னெல்லாம் உனக்கு தேவையோ, என்னெல்லாம் உனக்கு அவர் கரெக்டா உனக்கு என்ன செய்யணுங்கிறது அந்த நினைவோடு உனக்கு இறங்கும்படி என் தேவன் காத்திருக்கிறவர். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அவனுக்கு தேவ பக்தி இருந்தது. எனக்கு தேவ பக்தி இருக்கிறதா? ஐயா, தேவ பக்தி இருக்கிறதுனாலதாயா நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஓடோடி வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவன் பாருங்க, அது தான் பெற்ற இன்பம் அது தன்னோட இல்லை. அவன் பாருங்க, தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடும், முழு குடும்பமும் அவனோடு கூட சேர்ந்து எப்படி இருக்கு? தேவ பக்தி உள்ள கூட்டமா இருக்கு. அல்லேலூயா. வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்திருந்தான். அப்ப குடும்பத்துல எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? குடும்பத்துல அந்த தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? பயம், பயபக்தி, தேவ பக்தி. அது எப்படி இருக்கணும்? பயத்தோடு கலந்த பக்தி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆண்டவர் பார்க்கிற ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். 128வது சங்கீதத்தை திருமண நாட்கள்ல எல்லாருக்கும் என்ன செய்வாங்க சொல்லி அந்த பிள்ளைகளை அழகாய் ஆசீர்வதிப்பாங்க. நீ கர்த்தருக்கு பயந்துரு, நீ இப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னு அங்க ஒரு அழகா ஒரு முத்து மாலை மாதிரி அப்படியே கொத்து கொத்தா இருக்கும் பாருங்க ஆசீர்வாதம். நீ இப்படி இருப்ப, உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் தலைமுறை இப்படி எல்லாம் இருக்கும் அங்க அழகாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவனுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்றது அழகாய் 31. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படியா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன், மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவன். ஒன்றும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட். கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவரை நம்புகிறவனுக்கு அப்போ தேவபக்தி உள்ளவனா இருக்கணும். அவன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு தன்னால் இயன்ற மிகுந்த தான தர்மங்களை செய்யணும். தம்மிடத்துல இருக்கிறத என்ன செய்யணும்? பிறருக்கு கொடுக்க பழகணும். திடீர்னு கேட்டா இல்லைன்னா கூடாது, இருக்கிறத கொடு. கிருபையா கொடுக்கறத கிருபையா கொடுத்துரு. அந்த இருதயம் உனக்குள்ள இருந்துட்டாலே ஊற்று வத்தவே வத்தாது. இறக்கிற கிணறு சுரந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, கொடுக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடுத்துப்பாரு. நீ என்னென்னமோ காரியங்கள் செய்தாலும் ஒரு
4 பேரை பசி அமர்த்திப்பார். ஒன்றும் இல்லை, 4 பேரை சாப்பிட்டானா அது கேளு, அதுவே அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். நல்ல பசியோடு இருக்கிறவங்கள பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேளுங்களேன், அதுவே பசி ஆகிடும். என்னன்னு கேட்க நாதி இல்லை, ஆனால் நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஒரு ஆளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் உனக்கு எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடும். அல்லேலூயா. உன்னால் இயன்றளவு என்ன செய்யணும்? அட தான தர்மம் பண்ணணும்னு சொல்லுங்களேன். ஏன்னா செஞ்சால் தானே அந்த கிரியை நமக்கு வரும். உள்ளத்தை நிறைவு தானே வாய் பேசும். கொடுக்கணும்னு என்ன இருந்தால் தானே அதை சொல்லணும்னு தோணும். தான தர்மம் அப்படின்னா என்னன்னே தெரியல நமக்கு. தானம்னா என்ன, தர்மம்னா என்ன தெரியல. பச்சையா சொல்றதுன்னா பிச்சை போறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கறத ஜெண்டில வாங்கிக்கிறோம். ஆனா கொடுக்கறதுக்கு என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். முடிஞ்ச அளவு உன் திராணி இல்லை மட்டும் என்ன செய்ய, நீ உதவி செஞ்சு பழகு. ஒரு காலம் அது வீணாகாது. அது நல்ல விதை. அது என்ன செய்யும்? நாளுக்கு நாள் அது அப்படியே பூமியை பிளந்து வெளியில வந்து அது கொடியாகி செடியாகி காயாகி கனியாகி பலன கனிகளை தந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அவன் வாழ்க்கையில அது சாட்சியா இருக்கும். ஒரு நேரம் சொல்லுவாங்க அவங்க, அல்லேலூயா, ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதற்கு நினைச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பெருமை அடைஞ்சிடக்கூடாது. என்னையும் கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினாரு. எனக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு. கொடுக்கும்படி என் கரத்தை என்ன செய்தாரு? அப்படி வாங்கிட்டு இருந்தேன். கடை வாங்கி அலைஞ்சிட்டு இருந்தேன். பிச்சை எடுக்கிற மாதிரி போவேன். எத்தனையோ இடத்துல நான் வெக்கப்பட்டு வந்திருக்கேன், வேதனைப்பட்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் வரும்போது ஆண்டவர் என்ன செய்தாரு? அழகா அந்த விரலை பிடிச்சி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு. வாங்குற கையை கொடுக்குற மாதிரி மாற்றிட்டாரு. என் சூழ்நிலையிலெல்லாம் மாறிடுச்சே. அழகா பாடினோம்ல, தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர். தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா வேறு துணை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் வேலையை டைம் கிடைக்கிற பொழுதெல்லாம் டேன் ஆயிடுவான். ஆண்டவரை நோக்கி பார்ப்பான். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னதை போல பாருங்க. புரஜாதி தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். தன் குடும்பத்தார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான். மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவனா இருந்தான். பாருங்க, இதை காட்டிலும் அவன் கர்த்தரை தேடுகிறவனா இருந்தான். சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி உறவாடுகிற விண்ணப்பம் செய்கிற ஒரு நல்ல பழக்கம் அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த கொர்நேலியுவின் தேவ பக்தியை கண்டார். அங்க வந்து பேதுரு வந்து பிரசங்கிக்கிறான். நீங்க 10வது அதிகாரம் 44 இருந்து வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை, அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை பேதுரு
பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் அந்த வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் அவங்க பல பாசனைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்தும் பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டான். என்னவா பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டது குறித்து பிரமித்து போனார்கள். அப்போ கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிற அவங்க உள்ளும் இருந்தால் புறம்பு இருந்தால் யாரா இருந்தாலும், அல்லேலூயா, புறஜாதியா இருந்தாலும் வசனத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் அங்க என்ன செய்வாங்க? ஆவியினால் நிரப்பப்படுவார்கள், அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்கள், வல்லமையினால் இடைக்கட்டப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பொறுப்பேற்று நடத்துவார். ஆமென். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் தேவ பக்தி இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை நீ கேட்டு அதை நீ அனுபவிக்க உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயானால் இந்த கொர்நேலியுவை போல அல்லேலூயா ஆமா தேவ பக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட கர்த்தருக்கு பயந்து தான தர்மங்களை செய்து கர்த்தரை நோக்கி சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் விண்ணப்பம் செய்கிற அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க பேர் தான் தேவ பக்தி உள்ளவர்கள். அவங்க தான் வசனத்தை கேட்பாங்க, அவங்க தான் வார்த்தைக்கு காத்திருப்பாங்க, அவங்க தான் வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க, அவங்க தான் அந்த வார்த்தையை உணர்வாங்க. அந்த வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை இருதய பலகையிலே அதை அப்படியே அதை பதித்து வைத்துக் கொள்வார்கள். அதை ஞாபக குறியாய் கழுத்திலே அடையாளமாய் பூண்டு கொள்வார்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் அபிஷேகம் பெற்றப்பட்டவர்கள், அவங்க தான் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று என் வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை அவர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஆமென். அந்நிய நுகங்களை முறிக்கும், சத்துருவின் நுகங்களை முறிக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த அபிஷேகத்தை நீ பெரும்படியாய் நீ என்ன செய்ய? தேவ பக்தி உள்ளவனாயிரு. இந்த 4 குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். இவன் புறஜாதி, இஸ்ரவேலனோ யூதனோ அல்ல, அவன் ஒரு பட்டாளத்துல ஒரு 100க்கு அதிபதியாக இருந்த ஒரு புறஜாதியா. ஆனால் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்குமானால் அவனையும் கர்த்தர் அவனுடைய அந்த பக்தியை குறித்து ஆச்சரியப்பட்டு அவனுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்க என் தேவன் உண்மையுள்ளவராக இருப்பாரானால் உனக்கு அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இவ்வளவு நாள் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளையாய் அவருடைய காணியாட்சியில் நீ நிற்கிறாயே, நீ அவர் பங்காய் சுதந்திரமாய் அடையாளமாய் அற்புதமாய் இருக்கிறாயே, என் தேவனாய கர்த்தர் உன்னை விட்டுருவாரா? உன்னை அதற்கென்று தான் தெரிந்து கொண்டார், உன்னை அதற்காகத்தான் உன்னை சேர்த்து கொண்டார், அதற்காகவே உன்னை உருவாக்கினார். தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். அவருடைய சித்தமெல்லாம் அதுதான். என் பிள்ளைங்க என் சித்தம் செய்து வாழணும். அவங்க அபிஷேகம் உள்ள பிள்ளைகளாய், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் சந்ததியாய். அல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க ஏன் அவ்வளவு ஆச்சரியமா இருக்காங்க? எவ்வளவு பாருங்க, ஒரு தேசத்துக்கே ஃபைனான்சியரா இருக்கான், அமெரிக்காவுக்கே ஃபைனான்சியரா வந்தான். இந்த பேங்க் எல்லாம் கண்டுபிடிச்சதே அவங்க தான். அந்த ஞானம்லாம் எப்படி வந்தது அவங்களுக்கு?
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த அனந்த ஞானம், நாம தான் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கோம். 50 ரூபாய் காணாம போட்டு தர மாதிரி முழிச்சிருக்கோம், பக்கற முழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் உன் அழைப்பு மேன்மையானது. அல்லேலூயா. நீ விசேஷமா தெரிந்து கொள்ளப்பட்டவன். பூச்சக்கரமான உலகத்திலிருந்து உன்னை ஆண்டவர் பிரித்து எடுத்ததே பாருங்க. அவருடைய சமூகத்தில் எல்லாம் வந்து உட்கார முடியுதா பார்த்தீங்களா? எத்தனையோ பேர் போறாங்க வராங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஆசை இருக்கும், ஆனால் உள்ள நுழைய முடியல. ஏன்? ஏன்? ஒருவேளை முன்குறிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, வருவாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க ஆன் த வே. ஆனால் ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? உள்ள வந்துட்டோம். ஆனால் வாழ்க்கை வெளியில் இருக்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. இங்கே உள்ள ஆண்டவர் என் பிள்ளைங்க எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சட்ட திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். என் பிள்ளைங்க எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி, இப்படிதான் இவருக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லி, என் பிள்ளைங்க இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? மோசே மூலியமாய் சில சட்ட திட்டங்களை எல்லாம் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அதெல்லாம் என்ன புரட்டி போடுறோம். அன்னைக்கு இப்பெல்லாம் வந்த பாதுக ஊழியர்லாம் பார்த்தா இதெல்லாம் சோசியல் மீடியா கேவலப்படுத்துறானுங்க. சினிமா பாட்டை பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு அதுக்கு விசில் அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறானுங்க. என்ன பக்தி எங்க போதோ தெரியல. அதுக்கும் ஆள் இருக்கு. டான்ஸ் ஆடுறான், புகை போடுறான். இது ஏன்னு கேட்டா எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் அபிஷேகம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவனை திட்டுறான், ஒருமையில திட்டுறான். தைரியம் எப்ப வந்தது? சடிதியில ரிசல்ட் வந்துடும். சடிதியில விட்டுதான் பிடிப்பார். கொஞ்சம் அப்படிதான் போகும். அல்லேலூயா. இவ்வளவோ தியாகமாய் ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஊழியத்தை அப்படியே திசை திருப்பி ஜனங்கள் ஆத்மாக்களை எல்லாம் மாயைக்கு நேரம் ஒப்பு கொடுக்குறான். இப்போ இப்படியும் ஆராதிக்கலான்னு சொல்லி கொடுக்குறான். அங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். சத்தியத்தில் நிற்கிறது நம்முடைய கடமை. நன்மை தீமை பகுத்தறியத்தக்க ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது நல்லது கெட்டது என்பது நமக்கு தெரியும். எனவே இந்த மாலை நேரத்திலும் இந்த அன்புதாசன் கொர்நேலியுடைய வாழ்க்கையில, அவன் குடும்பத்துல அவன் கற்றுக்கொண்டது, அவன் தெரிந்து கொண்டது, அதனால அவன் பெற்றுக்கொண்டதை அழகாய் வேதம் சொல்லுகிறது, அபிஷேகப்பட்டவன். அல்லேலூயா. அவன் தேவ பக்தி உள்ளவன். இன்னைக்கு அந்த தேவ பக்தி நமக்கு இருக்கான்னு பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். குடும்பத்தார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதான்னு பார்க்கணும். தான தர்மம் செய்யணுமான்னு பார்க்கணும். அல்லேலூயா. சமயம் கிடைக்கிற பொறுத்தல கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இருந்தா, வீண் சிந்தனை, வீண் வார்த்தைகள், வீண் பிரச்சனை, வீண் போராட்டம், நம்ம தான் இங்கிருந்து வந்தோடனே உலகத்தில் உள்ள வச்சுக்கிறோம். எய்த்த வீடு, பின் வீடு, போன வீடு, வேலை செய்கிற இடம் எல்லாம் மொத்தையும் கூப்பிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரே கதை, ஒரே கதை, ஒரே கதை அடிச்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு ஒரே சிரிப்பு தான். அப்படியே காலம் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம யாரு? அதெல்லாம் இருக்கக்கூடாது. அழகா ஒரு பாடலை போட்டு விடுங்க, அழகா ஒரு சத்தியத்தை அப்படி போட்டு விடுங்க. யாராவது ஒரு மெசேஜ் நல்லா கேளுங்க. நம்ம யூடியூப்ல நம்ம மெசேஜே கூட இருக்கு. இல்லை ஏதாவது ஒரு கர்த்தருடைய தாசன் பேசுகிற வார்த்தை, இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட ஒரு சில வார்த்தைகள் பேசுறதை நான் கேட்கட்டும். அவருடைய பிரசன்னம், அவர் சத்தியம் இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை இருக்கும். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாட்களுக்குள்ள பிரவேசிக்க கூடுமானால், என் தேவன் உன்னை விசேஷித்த ஆவினால் உன்னை நிரப்புவார், உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புவார், ஆவினால் வல்லமையினால் நிரப்பி உங்களை கனப்படுத்துவார். வேதத்துள்ள அத்தனை ஆவின் வரங்களை உனக்கு கொடுத்து உன் வாய நன்மையினால திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. உன்னை கிருபையினால முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. ஆமா, தேவபக்தி உங்களுக்கு மாத்திரம் இல்லை மக்களே, உங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை அந்த தேவபக்தி ஒன்று கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமா, அநேகர் இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆகும். எனக்கு வாலிப வயசு தானே, முடிவில் பார்த்துக்கலாம். ஏன்னா முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிருக்காரு. இது வாலிப நாள் தானே, இந்த காலம் செல்லாது. அதுக்குள்ள ஆண்டவர் வருகையா என்ன பெயில் ஆயிடுவேன். உன் வாலிப நாளிலே
உன் சிருஷ்டிகரை என்ன செய்ய? நீ பிரசங்கி 11:10 வாசிங்க. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபமும் மாயையே. மாயையே. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, உன் வாலிபத்தில் நீ பயபக்தி உள்ளவர்களாக இருந்தால் முதிர் வயதில் மகிழ்ச்சியும் சமாதானமும் உள்ளவர்களாக இருப்பீங்க. எப்படியா? ஒரே வார்த்தை, இப்ப கசக்கிறது பின்னாடி இனிக்குமா? இப்ப கசப்பா தான் இருக்கும் இந்த வாழ்க்கை. ஏன்னா இப்பயே சிலுவை தூக்கி தோல்ல வச்சுட்டாங்களே அப்படின்னு. சிலுவை சுமந்து பழகு. உன் வாழ்க்கையில் என்னைக்கும் கடைசி வரைக்கும் ஆமாம் ஒரு மதுரமான வாழ்க்கை, ஒரு சமாதானத்தை, ஒரு அமெரிக்கையை உன் வாழ்க்கையில் பார்ப்ப. அநேகருக்கு ஆசீர்வாதமா நீ மாறுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 12:1 வாசிங்களே. உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் சிருஷ்டிகர், உன் ஆண்டவரை, உன்னை உண்டாக்கினவரை, உன்னை உருவாக்கினவரை கொஞ்சம் நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று, எனக்கு பிரியமானவைகளை அல்ல நீ சொல்லும் வருஷங்கள் என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் ஜன்னல் வழியாய் பார்த்து பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி. இவ்வளவுலாம் நீங்க லிஸ்ட் போட்டு வாங்க, நல்ல பின்னாடி வந்துட்டு வாங்கல, இதெல்லாம் இருக்கும். அதனால உன் வாலிப நாளில் என்ன செய்ய? நீ கர்த்தரை நினை. இதெல்லாம் உனக்கு தூரம். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. அப்போ உன் வாலிப நாளிலே உன் சிருஷ்டிகரை நீ நினைக்க பழகு. அந்த கொர்நேலியுவுக்கு இருந்த அந்த சுவாபம், அந்த தேவ பக்தி, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், முடிந்தளவு தான தர்மங்கள் செய்கிற அனுபவம், எப்பொழுது கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற ஒரு அனுபவம், விண்ணப்பம் செய்கிற ஒரு அனுபவம், ஒரு ஆவியின் அபிஷேகம், அவரை தேடுகிற அனுபவம், அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவனை ஒரு விசேஷித்த ஆவியினால் அபிஷேகிக்கிறது மாத்திரமல்ல, அவனை விசேஷித்த கிருபைகளினால் அலங்கரித்து விசேஷித்த நன்மைகளினால் முடிசூட்டி என் தேவனாய கர்த்தர் அவனை அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. உற்சாகமாக எழுந்து நிற்போம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அதே அக்னி எங்கள் சபையில் இறக்கும். அபிஷேகமே தாரும் தெய்வமே, அக்னியா என்னை மாற்றும் தெய்வமே. மோசையை வனாந்தரத்தில் சந்தித்த அக்னி என் வாழ்க்கையும் உங்கள் அக்னியால் சந்தியும் தெய்வமே. தாவீதை அபிஷேகத்தால் நிரப்பின தெய்வமே, என் பாத்திரமும் அபிஷேகத்தால் நிரம்பி வழியடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்கள் சபைதனிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்கள் சபைதனிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகமே உற்சாகமாய் என்னை மாற்றும் தெய்வமே. மோசே வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே வாழ்
வாழ்க்கையையும் உங்க அக்கினியா சந்தியும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, எங்கள் வாழ்க்கையையும் உங்கள் அக்கினியால் ஓஹோ. சந்தியும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்று தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியால் என்னை மாற்றும் தெய்வமே. தாவீதையும் அபிஷேகத்தால் நிரப்பின தெய்வமே. பாத்திரமும் உங்க அபிஷேகத்தால் நிரம்பி வழியனும். தாவீதையோ அபிஷேகத்தால் நிரப்பின தெய்வமே, என் பாத்திரம் ஓ, அபிஷேகத்தால் நிரம்பி வழியனும். அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியால் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, ஓ, அக்கினி அக்கினியால் என்னை மாற்றும் தெய்வமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே. உலர்ந்து போன என் வாழ்க்கையையோ உயிர்ப்பியும் தெய்வமே. அந்த உயிர்த்தலின் வல்லமை எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. இன்று உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. இன்று உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியால் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் விசேஷித்த ஆவியானவர் எப்பொழுதும் 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 விசேஷித்த ஆவியார் ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட பெற்றுக்கள் 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 விசுவாசத்தோடு. ஓ ரபலபரதுதி, ஓ சிவபரபலபரதுதி, கபரபலபரமா. ஓ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இப்பொழுது இப்பொழுது விசேஷித்த ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் பற்றி எறியட்டும். அபிஷேகம் அபிஷேகம் அந்நிய நுகத்தை முறிக்கிற அபிஷேகம் இப்பொழுது 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 இறங்கி வரட்டும். ஓ என்னை மாற்று தெய்வமே, என்னை மாற்று தெய்வமே, என்னை மாற்று தெய்வமே, என்னை மாற்று தெய்வமே, என்னை மாற்று தெய்வமே. ரஷமரது யமனவரமா. ஹalleluya. நன்றி ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம். வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென். எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உடைய கரங்களிலே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய அபிஷேகத்தால் கர்த்தாவே ஹalleluya எங்களை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்தீரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் கர்த்தர் எங்களோடு கூட ஆண்டவரே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கொர்நேலியை போல கர்த்தாவே இன்னைக்கு தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாய் ஆமென் கர்த்தரை எப்பொழுதும் ஆண்டவரே நோக்கி பார்க்கும்படி ஆமென் நாங்கள் தான தர்மங்களை செய்யும்படியாய் தேவன் எங்கள் கைகளை திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. அநேகருக்கு நற்காரியங்களை கர்த்தாவே செய்யத்தக்கதாய் நற்செய்திகளை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா பிரஸ்தாபப்படுத்தத்தக்கதாய் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பாத்திரங்களின் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஆமென். பேதுரு பிரசங்கித்த போது ஆமென்
ஆமென் ஆண்டவரே, பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு இறங்கினீரே, இதோ இந்த வேளையிலும் ஆமென் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அபிஷேகம் இறங்குவதாக, அக்கினியா இறங்கி வருவீராக, தேவ பலன் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, ஆவியானவருடைய கிருபை இறங்குவதாக. ஆமென் ஆண்டவரே, ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக. எலும்புகளுக்குள்ளே ஆவி ஆண்டவரே பிரவேசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையும் கர்த்தாவை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதத்தின் பலன் இறங்கி வரட்டும். விடுவிக்கிற ஆவியானவர் விடுதலை கொடுப்பீராக. சமாதானத்தை தேவன் கொடுப்பீராக. சந்தோஷத்தை கொடுப்பீராக. வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அபிஷேகம் நுகத்தை முறிக்குமே. இயேசுவின் நாமத்திலே எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக. ஆவியானவர் ஆண்டவரே பலமாய் இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். கொர்நேலியை போல எப்பொழுதும் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.